பெருந்தகைக்கும் வான்மழையாய் வந்து வாழ்த்தும் வள்ளுவ பெருந்தகைக்கும் வள்ளுவனை போற்றும் நம்மை தன் வார்த்தைகளால் தூக்கி பிடிக்கும் அவை தலைமைக்கும் அகங்குளிர் வணக்கம். மாநிலம் முழுவதிலுமிருந்து வருகை தந்து தங்கள் கவி பூக்களால் மதுரையை மணக்க செய்யும் மல்லிகை கவிஞர்களுக்கு மனமகிழ் வணக்கம். குறித்த அதிகாரமின்றி திருக்குறள் மொத்தமும் குறித்த இழந்து கவிதை இதோ. இலக்கியங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் பொருள் விளங்காதவர்கள் கூட இயல்பாய் கூறும் திருக்குறள் படித்திடுவீர். திருத்தமில்லா வாழ்க்கையில் திருப்பங்கள் வேண்டுவோர் எத்திசையில் இருந்தாலும் திருப்பி பார்த்திடுவீர் திருக்குறள். நிலை குலைந்து போகும் தருணங்களில் எல்லாம் தலை நிமிர்ந்து நின்று செயலாற்ற நித்தம் ஒரு திருக்குறள் படித்திடுவீர். பக்கங்களை புரட்ட நேரமில்லாதோறும் பேருந்து பயணங்களின் போது பார்வையில் படும் திருக்குறள்களை படித்திடுவீர். ஆணவமின்றி அகிலத்தில் வாழ அதிகாரங்களை அதிகாரமின்றி எடுத்துரைத்த ஐயன் வள்ளுவனின் திருக்குறளை படித்திடுவீர். மதங்களை தாண்டி மனிதத்தை விரைத்து பட்டு போகாத விருட்சமாய் நிற்கும் திருக்குறளை தினந்தோறும் சுவாசித்திடுவீர். பிள்ளையார் சுழி போட்டு பணியை தொடங்குவது போல் படைப்பாளிகள் தம் படைப்பில் முதலாய் திருக்குறளை எழுதிடுவீர். படிக்கின்ற குழந்தைகளுக்கு பரிசாய் தந்திட எப்பொழுதும் உங்கள் கைப்பைகளில் திருக்குறளை வைத்திடுவீர். அண்ணல் மகாத்மா காந்தி போன்ற உங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒன்றை எப்போதும் உள்ளத்தில் வைத்திடுவீர். உணர்ந்தே செயல்படுவீர். தாய்ப்பால் பருகாது வளர்ந்தோருக்கும் முப்பாலை அறத்துடன் ஊட்டும் திருக்குறளை தாய்க்கு நிகராய் போற்றிடுவீர். 2 அடிகளால் உலகை அளந்து எங்களுள் 2.5 கலந்து விட்டவரை எக்காலத்தினருக்கும் ஏற்ற கருத்துக்களை ஏற்றமுடன் வழங்கியவரே, கடலலைகள் தாளாட்ட கன்னியாகுமரியில் குடிகொண்டு கடைக்கண் பார்வையால் ஆசி வழங்குபவரே, என்னாலும் நீரே எங்கள் தமிழ் தாயின் தலைமகன். இதில் மாற்றம் உண்டோ இப்புவியினிலே? வாய்ப்பிற்கு நன்றி. ஐயா படிக்காட்டா கூட ஃபர்ஸ்ட் படிங்க, ஃபர்ஸ்ட் பேருந்துல போயிட்டு படிங்க, கண்ணில் போட்டு திருக்குறள் படிங்க. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தடையிலையோ திருக்குறள் முப்பால் ஊட்டுங்க. வழியில ஆய்வு வச்சுருக்காங்க, வேணாம் திருக்குறள் வைங்க. அழகா சொன்ன ராஜன் பாப்பா கேள்வி சொல்லுங்க.